अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिलहु फला हादिय लहु। व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். கடந்த ஒரு 4 வாரங்களாக, இந்த வாரத்தோடு சேர்த்து ஏறத்தாழ 5 வாரங்களாக குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீசுகள் என்கிற தலைப்பில் ஒருபோதும் நபிகள் பெருமகனாரினுடைய வார்த்தையோ செயல்களோ அங்கீகாரமோ திருமறை குர்ஆனுக்கு முரண்படாது, ஒருவேளை முரண்படுவதை போன்ற சில நபிமொழிகள் வறுமையானால் அதை முரண்படாத விதத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை, அதை புரிவதற்கும் வாய்ப்பில்லை என்னும் பட்சத்தில் இருக்குமே ஆனால் அது நபிகளார் சொல்லி இருக்க மாட்டார்கள், நபிகளார் செய்திருக்க மாட்டார்கள், நபிகளார் அதை அங்கீகரித்து இருக்க மாட்டார்கள் என்பது நாம உங்களுக்கு 4 வாரங்களாக நினைவுபடுத்திய ஒரு நிலைப்பாடு. அதுல என்னெல்லாம் சொன்னோங்கிறத மீண்டும் ஒரு முறை நாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். ஆரம்பமாக குர்ஆன் பாதுகாக்கப்பட்டதை போன்று நபிமொழிகள் பாதுகாக்கப்படுவதில்லை. குர்ஆனை நபிகள் பெருமகனார் எழுதச் சொன்னார்கள். 23 ஆண்டு காலம் தொழுகையில் ஓதி காட்டினார்கள். குர்ஆனை மனனம் செய்த பல்லாயிரக்கணக்கான நபித்தோழர்கள் நபிகளார் காலத்திலேயே உண்டு. குர்ஆனை மனப்பாடம் செய்வது மகத்தான ஒரு பெரும் நன்மைக்குரிய காரியம் என்று நபிகளாரால் சிறப்பிக்கப்பட்டது. எனவே வாழையடி வாழையாக 1400 ஆண்டுகளாக குர்ஆன் எழுத்துல பாதுகாக்கப்படல. ஃபீ சுதூரில்லதீன ஊத்துல் இல்ம், கல்வி வழங்கப்பட்டவருடைய உள்ளங்களிலே அல்லாஹ் குர்ஆனை பாதுகாக்கிறான் என்கிற தகவல்கள் மூலமாக குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட விதம் வேறு. ஆனால் நபிமொழிகளை பொறுத்தவரை நபிகளார் எழுத சொல்லவில்லை. எழுதியதையும் விட்டுருங்க, கிழிச்சு போட்டுருங்க, அதை பயன்படுத்தாதீங்க என்று சொல்லி இருக்கிறார்கள். என்னிடத்திலிருந்து நீங்கள் செய்தியை அறிவியுங்கள், எழுதாதீர்கள் என்று சொன்ன நபிகள் பெருமகனார் மரண நெருக்கத்தில் ஏறத்தாழ ஹஜ்ஜத்துல் விதாவிலே அதற்கு அனுமதி தருகிறார்கள். ஹஜ்ஜத்துல் விதா முடிந்து 3 மாத காலம் தான் நபிகள் பெருமகனார் உயிரோடு இருந்தார்கள். ஹஜ்ஜத்துல் விதாவிலே அதற்கு அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் அனுமதி வழங்கி இருக்கிறார்கள். பிறகு அதுக்கடுத்தாவது தோழர்கள் எழுத ஆரம்பித்தார்களான்னு கேட்ட கிடையாது. ஏறத்தாழ 100 ஆண்டுகள் 150 ஆண்டுகள் கடந்து அதற்கு பிறகு வந்தவர் குறிப்பாக முஅத்தா மாலிக் என்று அழைக்கப்படுகிற மாலிக் இமாம் எழுதிய அந்த புத்தகம் தான் முதலில் தொகுப்பாக, நபிமொழி தொகுப்பாக தொகுக்கப்பட்டது. பிறகு அதற்கடுத்து பல தொகுப்புகள் வருகிறது. ஆனால் அதில் கூட அறிவிப்பாளர் தொடர் ரீதியாக சரி தவறு என்று ஒரு தரம் பிரித்த நிலையில் எந்த ஒரு தொகுப்புகளும் இல்லை. அந்த வரிசையில் வந்த முதல் நபிமொழியாகத்தான் சஹி புகாரி, பிறகு அவருடைய மாணவர் முஸ்லிம் ரஹிமஹுல்லா, அவர் சஹி முஸ்லிம் என்ற ஒரு கிதாபை தொகுக்கிறார். பிறகு பல நபிமொழி தொகுப்புகள் சமுதாய மக்கள் மத்தியில் வருகிறது என்பதை பார்க்க முடிகிறது. குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட விதம் வேறு, நபிமொழிகள் பாதுகாக்கப்பட்ட விதம் வேறு. குர்ஆனுக்கான அறிவிப்பாளர்கள் ஆதாரம் பல்லாயிரக்கணக்கான நபித்தோழர்கள், பிறகு பல்லாயிரக்கணக்கான தாபியன்கள், பல்லாயிரக்கணக்கான தபா தாபியன்கள், 1400 வருஷமா லட்சம் பேர், கோடி பேர் குர்ஆனை மனப்பாடம் பண்ண அறிவிப்பாளர்கள் உண்டு. ஆனால் எந்த நபிமொழிக்குமே நீங்க 100 பேரை காட்ட முடியாது, 100 சஹாபி அறிவித்தார் அப்படின்னு காட்ட முடியாது. அதிகபட்சமே 70 நபித்தோழர் ஒரு நபிமொழி அறிவிச்சிருக்கிறாங்க. அப்ப எல்லா நபிமொழி எப்படி இருக்குன்னா 2 பேர் சொல்லியிருப்பாங்க, ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. ஒருத்தர் சொன்னா அதுக்கு பேரு கரீபான செய்தி என்று அதுக்கு ஒரு தரம் உண்டு. 2 பேர் சொல்லியிருந்தா அதுக்கு ஒரு தரத்திற்கு ஒரு பேர் உண்டு, அசீஸ் என்று. 3 பேர் அதுக்கு மேல சொல்லியிருந்தா அதுக்கு பேர் மஷூர் என்று ஒரு பேர் உண்டு. அப்போ ஒவ்வொரு நபிமொழியும் 2 பேர் சொல்லியிருப்பாங்க, 3 பேர் சொல்லியிருப்பாங்க, சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாது என்ற நிலையில் தான் நபிமொழிகள் இருந்தது. எனவே குர்ஆன் என்பதும் ஹதீஸ் என்பதும் அல்லாஹ் தந்ததுதான் என்றாலும் குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட விதம் வேறு, ஹதீஸ் பாதுகாக்கப்பட்ட விதம் வேறு என்பதை நாம் பார்த்தோம். இதை தாண்டி குர்ஆன்ல இடைச்சர்களை கொண்டு வர முடியாது, யாரும் உள்ள திணிக்க முடியாது. ஆனால் நபிமொழிகள் திணிக்கப்பட்டது. அதனால தான் அறிவிப்பாளர் தரம் பார்க்க வேண்டிய நிலை வந்துச்சு. திணிக்க முடியாது என்ன பார்க்க வேண்டியதில்லை. யாருக்காவது நம்ம குர்ஆனை ஒருத்தர் சொல்றாரு, இவர் அறிவிப்பாளர் நல்லவரான்னு யாரே பார்த்திருக்கிறோமா? பார்த்தது கிடையாது.
ஹதீஸை ஒருவர் சொல்றாருன்னு இவர் நல்லவரா கெட்டவரா, முஸ்லிமா காஃபிரான்னு கேள்வி வருது. ஏன் கேள்வி வருதுன்னா, பல இட்டுக்கட்டப்பட்ட தகவல்களை நபிகள் பெருமகனார் மீது பரப்ப ஆரம்பித்தார்கள். இட்டுக்கட்டியவர்கள் ஒரு புறம், நல்ல மக்களாக இருப்பார்கள், பிரபலியத்துக்காக பரப்பியவர்கள் உண்டு. நம்ம பிரபலியம் அடையணும்னா எதையாவது ஒரு நாள் இல்லாத பொருளாதெல்லாம் போடணும் அப்படின்னு போட்ட நபர்கள் உண்டு. அதே போன்று சிலர் மறதியில், சிலர் மூளை குழம்பி, சிலர் தவறுதலாக அவர்கள் பார்த்ததை வைத்து புரிந்து கொண்டு அறிவித்தது என்றெல்லாம் இப்படி ஏராளமான குளறுபடிகள் நிறைந்த ஒன்றாக இந்த ஹதீஸ் இருக்கிறது. ஆனால் ஹதீஸ் பொய் தப்பு அப்படி கிடையாது. ஹதீஸில் ஒரு செய்தி, நாம் நபிகளாரை பற்றி ஒரு தகவலை நாம் பார்ப்போமே ஆனால், மார்க்க சட்டத்தை எடுத்துக்கொள்வோமே ஆனால், அது குர்ஆனுக்கும் ஏனைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட நபிமொழிகளுக்கும் மாற்றம் இல்லாத வகையில் இருந்தால் அதை ஏற்கலாம். மாற்றமாக இருக்குமே ஆனால் அதை ஏற்க முடியாது என்பதையும் சென்ற காலங்களில் பார்த்தோம். கடைசியாக 2 வாரங்களில் பார்க்கும் பொழுது நபிகள் பெருமகனாருக்கு சூனியம் வைக்கப்பட்டதாக புகாரி, முஸ்லிம் உட்பட பல்வேறு நபிமொழி தொகுப்புகளில் அந்த நபிமொழியை நீங்கள் பார்க்கலாம். அதை நாம என்ன சொல்றோம்னா, இது திருமறை குர்ஆனுக்கு முரண்படுகிறது. முதல் அடிப்படை, இறைவனின் ஆற்றலை ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறது, பெருமானாருக்கே கிடையாதுங்கிறான்ல. குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்னில் அம்லிக்குல் நஃப்ஸி நஃபா வலா தர்ர இல்லா மாஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடினாலே என்று எனக்கு நானே நன்மை செய்யவோ எனக்கு நானே தீமை செய்யவோ எனக்கு அதிகாரம் இல்லை. பெருமானாருக்கே இல்லாத அதிகாரம் உலகத்தில் யாருக்கும் கிடையாதுங்கிறத குர்ஆன் சொல்லுது. ஒரு சூனியக்காரன் வந்தான், நபிகள் பெருமகனாருக்கு சூனியம் வைத்தான். அதனால் நபிகள் பெருமகனார் 6 மாத காலம் மனநல பாதிக்கப்பட்டார்கள் என்று நபிமொழிகள் வருகிறது. எனவே அது நபிகளாரினுடைய குணம், நபிகளாரினுடைய சுய சிந்தனை, நபிகளாரினுடைய பண்பாடு, நபிகளார் கொண்டு வந்த குர்ஆன் என்று எல்லா காரியத்திலும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதை குர்ஆன்ல நூற்றுக்கணக்கான குர்ஆன் ஆயத்துகளுக்கு அந்த செய்தி மாற்றம், நூற்றுக்கணக்கான நபிமொழிகளுக்கு அந்த செய்தி மாற்றம் என்று அந்த செய்தியை பற்றி பார்த்தோம். அதே போன்று சூனியத்தை நம்புன்ற மாதிரி இந்த ஹதீஸ் பேசுது. சூனியத்தை நம்புறோம் சொர்க்கம் போக மாட்டேன்னு அகமதுல ஒரு செய்தி இருக்கு, அது ஆதாரப்பூர்வமானது. இப்ப 2 நேரடியாக முரண்படுது. 2மே நேரடியாக முரண்பட்டால் அதுல ஒன்றை ஏற்க முடியும், ஒன்றை ஏற்க முடியாது. முரண்பட்ட 2 என்னவா இருக்காது, ஒரு நாளும் சரியாக இருக்காது என்ற பல கோணங்களில் நாம் பார்க்கும் பொழுது, சூனியம் செய்து நபிகளார் மீது வேண்டுமென்றே யாரோ இட்டு கட்டியது என்பதை அப்பட்டமாக நம்மால் புரிந்து கொள்ளலாம். அதை நபித்தோழர்களோ பின்னால் வந்த தாபீன்கள், தபா தாபீன்கள், அறிவிப்பாளர்கள் கவனக்குறைவோடு அதை அறிவித்திருக்கலாம், அதை புகாரி இமாம் பதிவு செய்திருக்கலாம் என்றுதான் புரிந்து கொள்ள முடியுமே தவிர, அது ஒருபோதும் நபிகளாருக்கு நிகழ்ந்த நிகழ்வாக, நடந்த நிகழ்வாக நம்மால் பார்க்க முடியாது என்பதை பல விஷயங்களை பார்த்தோம். இப்ப இன்னைக்கு நாம பார்க்க போற செய்தி என்னன்னா, நாம சூனியம் செய்திகளை மட்டும் மறுக்கல, இதை தாண்டிய வேறு சில செய்திகளையும் புகாரி முஸ்லிமிலே இடம்பெறக்கூடிய பல ஒரு சில தகவல்களை நாம மறுத்திருக்கிறோம். அப்படி மறுக்கக்கூடியதுல இதெல்லாம் என்ன காரணத்துக்கு மறுத்தோம்? சூனிய செய்திகள் அடுக்கணும்ல, இத்தனை ஆயத்துகளுக்கு மாற்றம், இத்தனை பல நபிமொழிகளுக்கு மாற்றம் என்று சொன்னதை போன்று வேற என்ன நபிமொழிகளை மறுக்கிறோம், அதற்கு என்ன ஆதாரங்களை நாம் முன்னெடுத்து வைக்கிறோம் என்பதைத்தான் இன்றைய தினத்தில் நாம அறிந்து கொள்ள இருக்கிறோம். முதலாவதாக சஹி முஸ்லிமிலே வரக்கூடிய 2878வது நபிமொழி. இதை அறிவிப்பவர் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. அறிவிக்கிறவங்க தான் ஆயிஷா நாயகியை தவிர இதுல அந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர் ஆயிஷா கிடையாது, சம்பந்தப்பட்டவர் வேறு. இது என்ன சம்பவம் அப்படின்னா, சஹலா பின்த் சுஹைல் ரதியல்லாஹு அவர்கள் என்ற ஒரு நபி தோழியர், அவங்க சாலிம் என்ற நபருக்கு வளர்ப்பு தாயாக இருக்கிறாங்க. நபிகளார் காலத்தில் யாரையாவது அவங்க தாய் தந்தை இல்லை, அனாதையாக இருக்கிறார்கள் என்றால் எடுத்து அவங்களுக்கு ஆதரவு தருவது, வளர்ப்பது நபிகளார் காலத்தில் உள்ள ஒரு காரியம். இஸ்லாம் அதை அங்கீகரிக்குது, நல்ல காரியம். என்னதான் நீங்க வளர்த்தாலும் நீங்க உம்மா ஆயிட முடியாது, பெத்தவதான் உம்மா, பெத்தவர் தான் வாப்பா. கண்டவங்களும் என்ன ஆக முடியாது, உம்மாவாக முடியாது, வாப்பாவாக முடியாது. நபிகளாரே பல வளர்ப்பு பிள்ளைகளை வளர்த்திருக்கிறார்கள். ஸெய்த் ரதியல்லாஹு வளர்த்தாங்க, ஸெய்துடைய புள்ள உசாமாவை நபி தான் வளர்த்தாங்க. ஸெய்த் ரதியல்லாஹு அவங்களுக்கு நபிகள் பெருமகனார் தன் மாமி பொண்ணு சஃபியா என்ற தன் மாமியினுடைய மகள், அவங்க ஒரு ஸைனப், ஸெய்துக்கு மனைவியாக ஸைனப் ரதியல்லாஹு அன்ஹா தன் முறை பொண்ணை ரசூலா கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. 2 பேருக்குள்ள மன வேறுபாடு, பிரிஞ்சிட்டாங்க. நபிகள் பெருமகனார் ஸைனப் ரதியல்லாஹு அன்ஹாவை திருமணம் முடித்தார்கள். முடிக்கிறதுக்கு முன்னாடி ரசூலாக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன தயக்கம். வளர்ப்பு பையனுடைய மனைவி, வளர்ப்பு பையன் நபிகளார் காலத்துல சொந்த பையனாக பார்க்கப்பட்டான். இஸ்லாம் அதை தகர்க்குது, அதை உடைச்சிருது. வளர்ப்பு பையன் ஒரு நாள் சொந்த பையன் ஆகாது. நீங்க பெத்தாதான் உங்க புள்ள, உங்க வயிற்றுல சுமந்தீங்களா அப்போ உங்க புள்ள, உங்க உயிரணுல வந்துச்சா அப்போ உங்க புள்ள. உங்க மனைவி பெத்தா கூட உங்க புள்ள இல்ல, வேற கணவர் மூலமா பிறந்திருக்குமே, முந்தைய கணவர் மூலமா பிறந்தா கூட அது என்ன கிடையாது, உங்க புள்ள கிடையாது. உங்க கணவர் பெத்தா கூட அது உங்க புள்ள கிடையாது, அவங்க வேற மனைவி மூலமா பெற்றெடுத்தாங்க, உங்க புள்ள கிடையாது. நீங்கள் பெற்றெடுத்தால் மட்டும்தான் உங்கள் பிள்ளை என்று இஸ்லாம் சொல்லுது.
அப்ப ஸைத் ரலியல்லாஹு தம் வளர்ப்பு பையனாச்சே, அவர் கல்யாணம் முடிச்சு வேண்டான்னு சொன்ன அந்த பெண்ணை நம்ம முடிக்கலாமா, மருமகளாச்சே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை இருக்கும்போது அல்லாஹ் என்ன செய்யறான், இல்ல கிடையாது, மருமகளே கிடையாது, அவரே மக கிடையாது நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க அவர் அவங்கள மருமகங்கிறீங்க, மருமகளாம் கிடையாது, நான் உங்களுக்கு ஸைனபை திருமணம் முடித்து வைத்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லி ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா நபிகளாருடைய மனைவி, நமக்கான தாய் என்கிற அந்தஸ்தை பெறுகிறார்கள். இஸ்லாம் என்ன சொல்லுது, இஸ்லாத்தை பொறுத்தவரை வளர்ப்பு பிள்ளைகள் ஒருபோதும் சொந்த பிள்ளைகள் இல்லை. இப்ப சம்பவத்துக்கு வாங்க. அதாவது சஹலா பின் சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹா என்ன கேட்கிறாங்கன்னா, நபி கிட்ட வராங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் சாலிம் என்ற அந்த நபி தோழரை, சாலிம் யாருன்னா 4 பேர்கிட்ட ரசூலுல்லாஹ் குர்ஆனை படிங்கன்னாங்க. குர்ஆன்ல எல்லா நபி தோழரும் தேர்ச்சி பெற்றவங்களா இருந்தாலும் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, இவங்க அதுல ரொம்ப அட்வான்ஸ், கடுமையான ஒரு பாடம் பயிற்சி பெற்றவர்கள் இந்த 4 பேர். அதில் ஒருவர் அபூ ஹுதைஃபாவின் மூலமாக விடுதலை செய்யப்பட்ட அடிமையாக இருந்த சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப இந்த சுஹைல் வீட்டுக்கு வராரு. ஏன் வீட்டுக்கு வராங்கன்னா, இவங்களை வளர்த்தது யாரு, சஹலா ரலியல்லாஹு அன்ஹா தான் வளர்த்திருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர்றது மாப்பிள்ளைக்கு பிடிக்கல. சஹலா ரலியல்லாஹு அன்ஹாவினுடைய மாப்பிள்ளைக்கு அபூ ஹுதைஃபாவுக்கு பிடிக்கல. வேற யாரோ வீட்டுக்குள்ள வராங்கன்னு என்ன வரும், கோபம், ஆட்டோமேட்டிக்கா ரோஷ உணர்வு வரும். வந்தாதான் மனுஷன், வந்தாதான் முஸ்லிம், மறுக்க முடியாது. தன் மனைவி முக்காடு இல்லாம ஒரு அந்நிய ஆண் கிட்ட பேசுறாங்க, ஒரு அந்நிய ஆண்டு பேசுறாங்க, இவரால் தாங்க முடியாது. அதுக்கு பேர் சந்தேகம் கிடையாது. இதுதான் ஒரு பெண்ணுக்கு வரும். இதுக்கு பேர் என்னது, ரோஷம். நபிகளார் தன்னுடைய மற்ற மனைவிமார்கள் வீட்டுக்கு போகும்போது ஆயிஷா நாய்க்கு என்ன வந்தது, ரோஷம் வந்தது என்பதை நீங்க ஹதீஸ்ல பார்க்கலாம். ஆணாக இருந்தா பெண்ணாக இருந்தா என்ன வரணும், தான் வாழ்க்கை துணை தன்னை விட்டு போயிருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரோஷ உணர்வு வருவது இயல்பு, அது தப்பு கிடையாது. அப்ப இங்க இந்த இடத்தில் என்னன்னா, அபூ ஹுதைஃபா என்பவர் அந்த நபித்தோழர் என்ன செய்யறாரு, சாலிம் வருவதில் ஒரு அதிருப்தியை காட்டுகிறார். அவர் முகத்துல தெரியுது. அப்ப சஹலா ரலியல்லாஹு அன்ஹா நபிகளார்ட்ட போய் கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, வளர்ப்பு பையன் சாலிம் வீட்டுக்கு வராரு, என் வீட்டுக்காருக்கு பிடிக்கல, நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்கறாங்க. இந்த இடத்துல நபிகளார் கொடுத்த பதில நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சி. என்ன பதில் கொடுத்தாங்கன்னா, நீ பால் கொடுத்துருங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அந்த பையனுக்கு நீ பால் கொடுத்துரு. பால் கொடுத்துட்டா என்னது, தாய் பிள்ளை இல்ல, பிள்ளைக்கு தானே பால் கொடுக்கறது. அப்ப உன் புள்ள வீட்டுக்கு வரது உன் மாப்பிள்ளை எப்படி தடுக்க முடியும் அப்படிங்கிற விதத்துல நபிகளார் கேட்கிறாங்க. இப்போ பிள்ளை என்ன ஒரு 2 வயசு 2.5 வயசு 3 வயசு பிள்ளையா அப்படின்னு பார்த்தா அவங்க சொல்றாங்க, தாடி முளைத்து இருக்கிறது. அவருக்கு என்னது கேட்கிறாங்க, சஹலா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, சாலிமுக்கு தாடி முளைச்சிருக்குதே. ரசூலுல்லாஹ் சிரித்துக்கொண்டே, எனக்கு தெரியும், நீ பாலை கொடுங்கிறாங்க. இதை எப்படி ஏற்க முடியும், இதான் கேள்வி. அறிவிப்பாளர் தொடர் ரீதியாக சரியா இருக்கு. நம்ம இது என்னென்ன குர்ஆன் ஆயத்துக்கு மாற்றம்லாம் நான் பேசல, நான் அதெல்லாம் பின்னாடி வரேன். இது என்னென்ன வகையில் குர்ஆன் ஆயத்துகளுக்கு மாற்றம், என்னென்ன வகையில் நபிமொழிகளுக்கு மாற்றம்ங்கிற இடத்துக்கு நான் வரல. ஒரு பெண் வராங்க, என் வீட்டுக்கு ஒரு வாலிபர் வராரு. அந்த வாலிபர் வர்றது, அந்த வாலிபரை வளர்த்தது நான் தான், சின்ன பிள்ளையில இருந்து அந்த வாலிபரை நான் தான் வளர்த்திருக்கிறேன். அந்த வாலிபர் என் வீட்டுக்கு வர்றது என் மாப்பிள்ளைக்கு பிடிக்கல, நான் என்ன செய்யறது, நீ பாலை கொடுத்துருங்கிறாங்க. அப்போ உடனே அவருக்கு தாடி முளைச்ச வாலிபர் எனக்கு தெரியுமே அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள் என்று இந்த நபிமொழி முஸ்லிம்ல 2878வது நபிமொழியாக இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த செய்தியை அறிவிக்கிறாங்கிறத பார்க்க முடியுது. இப்ப இந்த செய்தியை நம்ம என்ன சொல்றோம்னா, இது நபிகளார் மீது எவனோ வேண்டும் என்று இட்டு கட்டிய மரகலண்ட ஒருத்தனுடைய கூற்று. பெருமானார் இப்படி சொல்ல மாட்டாங்க. பெருமானார் இல்ல, இதே வார்த்தை நீங்க சொன்னீங்க, நான் சொன்ன, நீங்க ஒத்துக்குவீங்களா? இதே வார்த்தை இந்த பள்ளியாசல் வராருல, அவர் தான் இப்படி ஒரு சட்டம் சொன்னாருன்னு சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்க மாட்டேன். நானா சொன்னேன் அப்படி நீங்க அதுக்கு அதிர்ச்சியாக, அதை எதிர்ப்பாகத்தான் நீங்கள் அதை பார்ப்பீர்கள். பெருமானார் சொன்னாங்க இந்த சட்டத்தை அப்படின்னு சொல்லி அந்த செய்தியின் மூலமாக சொல்லக்கூடிய நிகழ்வை நம்ம பார்க்க முடியுது. அப்ப நம்ம இதுக்கு என்ன பதில் கொடுக்கிறோம் அப்படின்னா, இது நபிகள் பெருமானார் சொல்லல. ஏன் சொல்லல, எத்தனை ஆயத்துகளுக்கு இதுக்கு மாற்றம்னு பாருங்க. பொதுவா ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கறது இருக்குல்ல, ஒரு பிள்ளைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாத, நான் பெற்றெடுக்காத, என் மனைவி பெற்றெடுக்காத ஒரு பிள்ளை எடுத்து நான் வளர்க்கிறேன்னு வைங்க. அந்த பிள்ளைக்கு நான் எப்போ வாப்பாவா மாறுவேன், அந்த பிள்ளைக்கு என் மனைவி எப்போ உம்மாவா மாறுவா அப்படின்னா, பால்குடி மூலமா மாறதுக்கு ஒரு வழி இருக்கு. எப்படி வழி இருக்குன்னு கேட்டா, 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளையாக அது இருக்கணும். முதல் விஷயம். அப்படின்னாதான் வாப்பா புள்ள உறவு ஏற்படும், உம்மா புள்ள உறவு ஏற்படும். அந்த 2 வயதுக்கு உட்பட்ட நிலையில நீங்க பிள்ளை எடுத்து வளர்த்து அதுக்கு வயிறு நிரம்புகிற அளவிற்கு தாய்ப்பால் கொடுக்கப்பட வேண்டும். தாய்ப்பால் என் மனைவி கொடுத்துட்டான்னு வைங்க, என் மனைவி தாயா மாறிட்டான் அந்த பிள்ளைக்கு. என் மனைவிதான் தாய்னா நான் யாராயிட்டேன், தகப்பனாராயிட்டேன். மார்க்கத்தில் என்ன கிடையாது, இது தடை கிடையாது. ஏன் நாம் பெற்ற பயாலஜிக்கல் ரீதியாக, நான் உடல் ரீதியாக பெற்ற ஒரு மகள் இருப்பாள, அந்த மகள்கிட்ட நான் எப்படி பழகிறனோ,
என் மனைவி பால் கொடுத்து வளர்த்த அந்த மகள்கிட்ட நான் அப்படி பழகலாம். மார்க் எனக்கு என்ன சொல்லுது? அனுமதி கொடுக்குது. இது மார்க்கத்தில் தடை கிடையாது. இது இஸ்லாம் சொல்றது. சொத்துல மட்டும்தான் அது பிள்ளை இல்லை. நான் பெத்த பிள்ளைக்கு மட்டும் தான் சொத்து, அந்த பிள்ளைக்குலாம் சொத்து கிடையாது. மற்றபடி என் மகளை நான் என்ன தரத்தை வச்சு பார்க்கிறேனோ அதே தரத்தில் என் மனைவி பால் கொடுத்து மகளாக இணைத்துக் கொண்ட பிள்ளைக்கு நம்ம என்ன செய்யலாம்? அதே தரத்தை வைத்து பார்க்கலாம் என்று இஸ்லாம் நமக்கு பொதுவாக அனுமதி தருது. ஆனா அந்த குழந்தை என்னவா இருக்கணும்? 2 வயதுக்குட்பட்ட குழந்தையா இருக்கணும். அந்த குழந்தைக்கு 3 முறை வயிறு நிரம்ப பால் கொடுக்கப்பட்டிருக்கணும். சும்மா பசியில நீங்க எங்கேயோ பயணத்துக்கு போறீங்க, ஒரு குழந்தை, அது ஏதோ ஒரு மாற்று மதத்தமோ இல்லை இஸ்லாமோ ஏதோ ஒரு பிள்ளை பசியில அழுவுது, ஒரு 6 மாசம் புள்ள அழுவுது, பால் இல்ல, நீங்க பிள்ளைய வாங்கி என் மனைவி இந்த மனைவிட்ட கொடுங்க, பாலை கொடுக்கட்டும் அப்படின்னு அந்த ஒரு பயணத்துல கொடுக்க வைக்கிறீங்க. இதெல்லாம் தாய்ப்புள்ள உறவு வராது. அந்த பயணத்துல பயன்படுத்திட்டீங்கல்ல, ஒரு பிள்ளைக்கு பசியாத்திருக்கிறீங்க, அவ்வளவுதான். அதுக்கு என்ன கிடையாது? தாய்ப்புள்ள உறவு கிடையாது. 3 முறை வயிறு நிரம்ப பசியாற்றுவதற்காக ஒருவர் தாய்ப்பாலை கொடுப்பாரே ஆனால் அது தாய்ப்பிள்ளை உறவை ஏற்படுத்தும் இஸ்லாம் சொல்லுது. அது தொடர்பாக வரக்கூடிய ஆயத்துகள் நீங்க பாருங்க. குர்ஆன்ல 2வது அத்தியாயம் 233வது வசனம், ஒல் வாலிதாத்து யுர்திஉன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி, தொடர்ச்சியாக ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளைக்கு 2 ஆண்டுகள் பால் கொடுக்க வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் கட்டளையிடுறான். பால் எதோட நிறுத்துங்கிறான்? 2 வயசு. 2 வயசு தாண்டி போ ஒரு உம்மா தான் பிள்ளைக்கு ஒரு 2.5 வயசு வரைக்கும் கொடுத்துட்டாங்கன்னா மார்க் அடிப்படையில் தப்பெல்லாம் கிடையாது. ஆனா அல்லாஹ் கொடுக்க சொல்ற வயசு எது வரைக்கும்ங்கிறான்? 2 வயசு வரைக்கும். 2 வயசை தாண்டி ஒரு பிள்ளைக்கு ஒரு தாய் பாலை கொடுத்தா அது என்ன உறவு ஆகாது? தாய் பிள்ளை உறவாக மாறாது. நீங்க பெத்துட்டா தாய், அது வேற. வேற ஏதோ ஒரு பிள்ளைக்கு நாம பாலை கொடுக்கிறோம் அப்படின்னா அது என்ன ஆகாது? தாய் பிள்ளை உறவு ஆகாதுங்கிறது இந்த வசனம் சொல்லுது. அதுக்கு அடுத்த வசனத்துல பாருங்க, வவஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன் வஃபிஸாலுஹு ஃபி ஆமைனி அனிஷ்குர் லி வவாலிதைக இலையல் மஸீர். அல்லாஹ் சொல்றான், மனிதனுக்கு அவனுடைய பெற்றோரை குறித்து நாம் வலியுறுத்தி இருக்கிறோம். பலகீனத்துக்கு மேல் பலகீனப்பட்டு அவள் சுமந்தால், பலகீனத்துக்கு மேல் பலகீனப்பட்டு தான் அவள் ஈன்றெடுக்க செய்தாள். ஈன்றதும் சரி சுமந்ததும் சரி சிரமத்தோடு செய்தாள். அவள் பால் கொடுத்தது 2 வருடம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, எனக்கும் உன் தாய்க்கு நீ என்ன செய்? நன்றி செலுத்து அப்படின்னு அல்லாஹ் 31வது அத்தியாயம் 14வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். அதே போன்று 46வது அத்தியாயத்துடைய 15வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வவஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானன், மனிதன் தன் பெற்றோருக்கு நல்ல உபகாரம் செய்ய வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்தி இருக்கிறோம். ஹமலத்துஹு உம்முஹு குருஹன் வ வதஅத்துஹு குருஹா, அவனை சுமந்தது சிரமத்தோடு அந்த பிள்ளையை சுமந்திருக்கிறார், சிரமத்தோடு ஈன்றெடுத்திருக்கிறார். வ ஹம்லுஹு வ ஃபிஸாலுஹு ஸலாஸுன ஷஹரன், அவனை சுமந்ததும் பால் குடி மறக்க வைத்ததும் 30 மாசம்ங்கறோம். 30 மாசம்னா 2.5 வருஷம் ஆச்சு. சுமந்ததை சேர்த்து அல்லாஹ் சொல்றான். உண்மையிலே அது ஒரு கணமா மாற ஆரம்பிக்கிறது என்னன்னா, ஒரு தாய்க்கு 4 மாசத்துக்கு அப்புறம் தான் கணமாகும். 3 மாசம் வயிற்றுல இருக்கும், 3 மாசம் புள்ள வயிற்றுக்குள்ள 2 மாசம் முழுகாம இருக்கிற அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ஆனா கணம் ஆகாது. கணம் ஆக ஆரம்பிக்கிறது 4வது மாசத்துல தான் கணம் ஆக ஆரம்பிக்கும், வயிறு வெயிட் ஆகும். அப்ப அல்லாஹ் அதை ஒரு 6 மாசம் சொல்லி 24 மாசம் பால் கொடுக்கணும் சேர்த்து மொத்தம் 32 மாசம் 30 மாதங்கள் அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்தில் பேசக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்ப இத்தனை வசனங்கள் குர்ஆனில் அல்லாஹ் பால் குடிக்கு மட்டும் சொன்ன விதிமுறை என்னது? 2 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைக்கு கொடுத்தா மட்டும்தான் தாய் பிள்ளை உறவு ஏற்படும். நீங்க 2.5 வயசு பிள்ளை எடுத்து வளர்த்தாலுமே என்ன கிடையாது? தாய் பிள்ளை உறவை இன்னும் ஏற்படுத்த முடியாது, வாய்ப்பே கிடையாது. அந்த பிள்ளை வளர்ந்தாச்சுன்னா இனிமே என்ன பண்ண முடியாது? சும்மா சொல்லிக்கலாம், இது நான் பிள்ளையை எடுத்து வளர்க்குறேன்னு சொல்லிக்கலாம். நாளைக்கு அந்த பையன் பருவத்தை அடையிற நெருக்கத்தை வந்துட்டானா இது அந்நிய பெண். வளர்க்கிற தாய் யாரு? அந்நிய பெண் தான். அந்நிய பெண்ணுக்கான எல்லா மதிப்பையும் ஆண்மையும் கொடுத்து தான் அந்த பையன் வளரணும். இந்த பையன் பருவத்தை அடைஞ்சிட்டான்னு வைங்க, இந்த அம்மா யாரு? அந்நிய ஆணுங்கிற அடிப்படையில் தான் பார்க்க. நான் வளர்த்த பிள்ளை இவனை 2 வயசுல இருந்து 4 எடுத்து அவனுக்கு பாத்ரூம் எல்லாம் கழுவி விட்டு நான் வளர்த்துருக்கிறேன், புள்ள மாதிரி பார்த்துருக்கிறேன். அதனால என் பிள்ளை உங்க பிள்ளை ஆகாது. நீங்க பால் கொடுத்தீங்களா? நீங்க முதல்ல பெத்தீங்களா? நீங்க பெக்கல. பாலை கொடுத்தீங்களா? பாலையும் கொடுக்கல. மார்க்கம் சொன்ன அடிப்படை பாலை கொடுக்கலன்னா அது என்ன கிடையாது? உங்க பிள்ளை கிடையாது. நீங்க 2 வயசுல இருந்து எடுத்து வளர்த்துருக்கலாம், அது உங்க பிள்ளை ஆகாது. பருவத்தை அடைஞ்சிட்டீங்க, நீங்க என்ன செஞ்சிடணும்? அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு மார்க்கம் சொல்லுவதற்கு இது குர்ஆனுக்கு மாற்றமா இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செய்ய சொன்னார்கள் அப்படின்னு சொல்றது இது ஒரு அருவருக்கத்தக்க ஒரு தன்மையா தெரியலையா? இது எப்படி நபிகள் பெருமகனார் காட்டி தந்திருப்பாங்க? அல்லாஹ்வுடைய ரசூலின் வழிகாட்டுதலா இது எப்படி இருக்கும்? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஒரு ஆயத்துல பேசுறான். என்ன சொல்றான் அப்படின்னா, வஇதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், வெக்கக்கேடான காரியத்தை இறை மறுப்பாளர்கள் செய்தால் அவங்க சொல்றாங்களா, காலு வஜதனா அலைஹா ஆபானா வல்லாஹு அமரனா பிஹா. 2 விஷயம் சொல்றான். காஃபிர் ஏதாவது மானங்கட்ட காரியத்தில் ஈடுபட்டிருப்பான், நபிகளார் காலத்தில் மக்காவில் வாழ்ந்தவன். அவன் ஈடுபட்டு என்ன சொல்லுவான்னா 2 விஷயம் சொல்லுவான். ஏன்னா நாங்க செய்யறோமா, எங்க முன்னோர்கள் இருந்து நாங்க கத்துக்கிட்டது,
எங்க முன்னோர் அவங்களா செஞ்சாங்க நினைச்சியா? அல்லாஹ் கட்டளையிட்டது அப்படி ரெண்டு விஷயம் சொல்றாங்க. என்னெல்லாம் ரசூல்லா காலத்துல காஃபிர்கள் செய்த மானங்கட்ட காரியம்னு எடுத்துக்கிட்டா, காபத்துல்லாவை நிர்வாணமா தவாப் செய்வார்கள். விபச்சாரத்தை அபிஷியலா பண்ணுவான், அன்அபிஷியல் கிடையாது, அபிஷியல். ஒரு ஊர்ல ஒரு தெருவுல ஒரு வீடு இருக்கும், வீட்டுல கொடி வச்சிருப்பான், விபச்சாரத்தை செய்யக்கூடிய பெண்கள் இருப்பாங்க. இதுக்கு ஒரு கண்ணி, இதுக்கு ஒரு சான்றிதழ். இப்பெல்லாம் சில மாநிலங்கள்ல வந்து லைசன்ஸ் கொடுக்குற மாதிரி நபிகளார் காலத்துல மக்கா காஃபிர் அதுக்கு லைசன்ஸ் கொடுத்து வச்சிருந்தாங்க, கரெக்ட் தான் அப்படின்னு. அப்படி வெக்கங்கட்ட காரியத்தில் ஈடுபட்ட அந்த மக்கா காஃபிர்கள் சொன்ன வார்த்தை என்னன்னா, வஜத்னா அலைஹா ஆபானா, எங்கள் முன்னோர்கள் இதை செய்ய நாங்க பார்த்திருக்கிறோம், வல்லாஹு அமரனா பிஹா, அல்லாஹ் தான் இதை எங்களுக்கு கட்டளையும் விட்டான். இப்ப அல்லாஹ் ரெண்டுக்கு பதில் கொடுக்கணும்ல. அந்த முதல்ல எங்க முன்னோர்கள்ட்ட நான் பார்த்தங்கிறதுக்கு அல்லாஹ் பதில் கொடுக்கல. உன் முன்னோர் செஞ்சா செஞ்சுட்டு போறான், நீ என்னையா இழுத்தன்னு கேட்கணும். வல்லாஹு அமரனா பிஹான்னு சொன்னியே இல்லையா, அல்லாஹ் எங்களுக்கு அதை கட்டளை எடுத்தான்னு. அப்ப அல்லாஹ் பதில் கொடுக்கறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னல்லாஹ லா யாமுரு பிஃபஹ்ஷா, அல்லாஹ் வெட்கக்கேடானதை என்ன செய்ய மாட்டான், ஒருபோதும் ஏவ மாட்டான். அத்தகுலுன அலல்லாஹி மா லா தஅலமுன், நீங்கள் அறியாததை அல்லாஹ் மீது நீங்கள் இட்டுக்கட்டு. நீ செய்யறத மானங்கட்ட காரியம் செஞ்சுட்டவன் யார் மேல பழி போடுறான், அல்லாஹ் சொன்னா அப்படிங்கிறான். ஏடா நான் இதை சொன்னா உனக்கு இது மாதிரியான கருத்தை ஒரு நாள் அல்லாஹ் பேச மாட்டான், நீ அல்லாஹ் மேல இட்டுக்கட்டுறேன்னு குர்ஆன் திட்டவட்டமா சொல்லுது. அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அவனுடைய மார்க்கத்துல ஒரு நாளும் மானங்கட்ட காரியம் இருக்காது. அதான் அல்லாஹ்க்கு பிடிக்காது. அல்லாஹ் அதாவது மதுவை கூட ஒரு காலம் வரைக்கும் அனுமதி கொடுத்தானே இல்லையா, மது ஒரு காலம் வரைக்கும் அனுமதியில் இருந்துச்சு. சஹாபாக்கள் மது இருந்தாங்க, அலி ரதியல்லாஹு மது இருந்தாங்க, ஹம்சா ரதியல்லாஹு மது இருந்தாங்க, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லாஹு, இவங்க 3 பேர் சொர்க்கவாசி. அபூ தல்ஹா அவர் சொர்க்கவாசி. அப்ப சொர்க்கவாசிகள்லாம் மது அருந்தினார்கள், நபிகளார் காலத்துல இருந்தாங்க. அல்லாஹ் உடனேவா தடுத்தான், கொஞ்சம் கொஞ்சமா தடுத்து கொண்டு வந்து அப்புறம் முழுமையா ஹராம்ட்டான். வட்டியை உடனே தடுத்தானா, கொஞ்சம் கொஞ்சமா தடையாக்கணும். வட்டியை ஒரு ஒரு கால பொழுது வரைக்கும் அனுமதி இருந்துச்சு. ரசூல்லா மக்கா வெற்றிக்கு வராங்க, அப்பாஸ் ரதியல்லாஹு ரசூல்லாவுடைய சின்ன அப்பா வட்டி வாங்குற தொழில் இருந்தால், இனிமேல் அவருக்கு யாரும் வட்டி கொடுக்காதீங்க, அசலை மட்டும் கொடுங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க பிரச்சாரம் செய்தாங்கன்னு பார்க்க முடியுது. சில தீமைகள் இஸ்லாம் வந்த உடனே தடுக்கல, கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணி தான் அல்லாஹ் என்ன செய்யறான், தடுக்கிறான், கொஞ்சம் கொஞ்சமா தடுக்கிறான். சில தீமையை வந்த உடனே அல்லாஹ் தடுத்துட்டான். ஷிர்க்க தடுத்துட்டான், குழந்தைகளை கொல்றதை தடுத்தான், விபச்சாரத்தை தடுத்துட்டான். அது பண்ணிட்டு போப்பா, பிரச்சனை இல்லை, தொழுது முடிச்சுட்டு போ, இல்லைன்னா விபச்சாரம் பண்ணிட்டு வந்து தொழுதுரு, குளிச்சுட்டு வந்து தொழு, இப்படி எல்லாம் கிடையாது. இங்க உள்ள என்ட்ரி ஆனோன்னு இஸ்லாம் வந்த உடனே விபச்சாரம் தடுக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வுக்கு இந்த பாவம் ஆக மோசமான கோபத்தை தரக்கூடிய கிளப்பக்கூடிய ஒரு பாவம். அல்லாஹ்வுடைய ரசூல் கரகண தொழுகை முடிந்தவுடன் சொல்றாங்க, யா உம்மத்த முஹம்மது, முஹம்மதுடைய சமுதாயமே, அல்லாஹ் ரப்புல்லாஹ் ரோஷப்படுறான். எதை கண்டு தெரியுமா ரோஷப்படுறான்? ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இந்த மாதிரி வெக்கக்கேடான காரியத்தில் ஈடுபடுறதுனால அல்லாஹ் கடுமையா கோபப்படுறான், கட்டும் கோபத்துக்கு அல்லாஹ் பேர்றான் அப்படின்ற அளவுக்கு இஸ்லாம் பேசி, இஸ்லாத்தில் வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ வெக்கக்கேடான காரியமே கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கு அப்புறம் இப்படி ஒரு செய்தியை கொண்டு வந்து பெருமானார் சொன்னார் அப்படின்னா இதை எப்படி ஏற்க முடியும்? இப்ப இதுக்கு வந்து இதை நியாயம் கற்பிக்கக்கூடிய மக்கள் உண்டு, மௌலவிமார்கள். பாமர மக்கள் நியாயம் கற்பிக்க மாட்டாங்க, அவங்க பார்த்தோன்னே புரிஞ்சுக்குவாங்க. இது யாரு? சில மௌலவிமார், அது புகாரில் வந்துருச்சுலா, அப்ப சரிதான் அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க சரின்னு சொல்றதுக்கு பிரதானமான 2 வாதம் வைக்கிறாங்க. ஒரு வாதம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது சஹலா ரதியல்லாஹு மட்டும் உரிய சட்டம்ங்கிறாங்க. யாருக்கு மட்டும் உரிய சட்டம்? சஹலா ரதியல்லாஹு அவர்களுக்கு தான் இந்த சட்டம் உரியது, ஏனையவருக்கு பொருந்தாது. முதல்ல இதுவே தப்பான வார்த்தை. அசிங்கத்தை ஒரு நபருக்கு மட்டும் அனுமதின்னு சொல்ல முடியுமா? அசிங்கம்னா எல்லாருக்கும் ஹராம் தான், ஒருவருக்கு மட்டும் அது எப்படி ஹலால் ஆகும்? மார்க்க சட்டத்துல ஒருத்தருக்கு சலுகை கிடைக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு வந்து என்னன்னா, எல்லாரும் 5 வேளை தொழுகை தினமும் தொழணும். மாதவிலக்கு ஏற்பட்ட பெண்கள் இம்மா நீங்க விட்டுருங்க, உங்களுக்கு வேண்டாம். எல்லாரும் ரமலான் மாசம் நோன்பு வைக்கணும். மாதவிலக்கு ஏற்பட்ட பெண்கள் நீங்க விட்டுருங்க, பயணத்தில் உள்ள ஆட்கள் நீங்க விட்டுருங்க, நோயாளிகள் நீங்க விட்டுருங்க, பின்னாடி நீங்க கணக்கு வச்சு செய்யுங்க. அமல்கள்ல இஸ்லாம் என்ன செய்யும்? சலுகை காட்டும். பாவத்தில் இஸ்லாம் என்ன செய்யாது? சலுகை காட்டாது. நீங்க 2 வேறுபடுத்தி பார்க்கணும். அமல்ல தான் இஸ்லாத்துல என்ன உண்டு? சலுகை உண்டு. உன்னால முடியலையா, நிக்க முடியல, உட்கார்ந்து தொழு, உட்கார முடியல, படுத்துக்கிட்டு தொழு, படுத்துக்கிட்டு கையை தூக்க முடியல, சைகளை தொழு, அமல்ல சலுகை உண்டு. ஒருத்தன் சொல்றான், இல்லங்க நான் வந்து தினமும் மது அருந்தி ஆகணும், இல்லைன்னா எனக்கு கை காலம் நடுங்குறோம். சரி கொஞ்சமா ஒரு கிளாஸ் குடி அப்படி சொல்லுமா இஸ்லாம்? குடிக்க கூடாதுன்னா கூடாது. இல்லங்க நான் திருடி பழக்கப்பட்ட, எனக்கு திருட்டு மட்டும் தெரியும், சரி தினமும் ஒரு 200 ரூபா மட்டும் திருடா, மேல திருடாது அப்படி சொல்லுமா இஸ்லாம்? திருடாதுன்னா திருடாது, அவ்வளவுதான். அது என்ன 100 ரூபா 50 ரூபா மட்டும் திருடுறது? இந்த வேலையே கிடையாது. பாவத்துல சலுகை கிடையாது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த நபித்தோழியருக்கு மட்டும் உரியது அப்படின்னு சொல்லி இந்த வெக்கங்கேடான காரியத்தை நியாயப்படுத்துகிற ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். சரி, உண்மையிலே அது அந்த நபித்தோழியருக்கு மட்டும் உரியதுன்னா அந்த ஹதீஸ் பேசுதா அப்படின்னு கேட்ட கிடையாது. இதே நிலவரத்தை ஆயிஷா நபியோட ஒரு உரையாடல் நடக்கு. வேற கிதாபுகள் நீங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஆயிஷா நபி பேசும் பொழுது, இது மாதிரி ஒரு நபரை, பால்குடி பருவத்தை தாண்டிய ஒருவரை, அவரை வந்து நம்ம சொந்த பிள்ளை போன்று ஆக்கணும்னா என்ன செய்யறது
அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்களா, அதான் முன் உதாரணம் இருக்குதே, சகலா இருக்கிறாங்களா, அப்புறம் என்னன்னா அவங்களுக்கு சொன்ன சட்டம் தானே உனக்கு அப்படின்னு நபி சொன்னாங்களா. இப்ப தெளிவாயிடுச்சா? இப்ப ஒருத்தருக்கு இல்லைன்னு ஆயிடுச்சா இல்லையா? இப்ப எல்லாருக்கும் சமுதாயத்துக்கு ஆயிஷா நாயகிங்க சொல்றதுல இருந்து என்ன வருது, எல்லாரும் இதை செஞ்சுக்கலாம். இது எவ்வளவு மோசமான ஒரு கருத்தை உலகத்துல யார் இப்படி சொன்னாங்கன்னு சொன்னாலும் அவர் தாங்க முடியாது. பெருமானார் சொன்னாங்க அது பிரச்சனை இல்லை, பெருமானார் சொல்லி இருப்பாங்க அப்படின்னா இது யாரை இழிவுபடுத்த கேவலப்படுத்த அந்த செய்தி நியாயப்படுத்துறதுக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம இதை தாண்டி இதை யோசிக்க வேண்டாம். நீங்க தெளிவாக புரிந்து கொண்டால் போதும். பால்குடி பருவம் என்பது 2 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைக்கு தான். எந்த பிள்ளைக்கு வேண்டுமானால் ஒரு தாய் பால் கொடுத்து தாய் பிள்ளை உறவை அமைத்துக் கொள்ளலாம். மார்க்கத்தில் அதுக்கு அனுமதி இருக்கு. ஆனா அது 2 வயசுக்கு உட்பட்ட பிள்ளையா தான் இருக்கணும். நபிகள் பெருமகனார் குழந்தையாக இருக்கும் போது அவங்களுக்கு பாலை கொடுத்தவர் ஹலிமத்து சாதியா என்று சொல்லப்படக்கூடியவர். ரசூல்லா தாம் பிள்ளைக்கு அடுத்த தாய்மார்கள் செவிலி தாய்கள் மூலமாகத்தான் பால் கொடுத்தாங்க. இது அரபுகள்கிட்ட உள்ள வழக்கம். அல்லாத ஹலால் ஆக்கிட்ட அனுமதி தான், கொடுத்துட்டு போங்கன்ட்டான். இஸ்லாம் என்ன சொல்லுது, தாராளமா கொடுங்க, 2 வயசுக்கு உட்பட்ட பிள்ளையா இருந்தா கொடுங்க. 2 வயசை தாண்டிட்டு அந்த பிள்ளை கொடுக்க முடியாது. நீங்க கொடுத்த தாய் பிள்ளை உறவு ஏற்படாது. நீங்க லட்சம் முறை கொடுத்தாலும் ஆகாது, தாய் பிள்ளை உறவு ஏற்படாதுன்னு குர்ஆன் திட்டவட்டமா சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஒரு தோழியருக்கு மட்டும் உண்டு அப்படின்னு சொல்றதுல இல்ல இதை தாண்டி இதுக்கு வேற சில விளக்கம்லாம் அவங்க கொடுத்தாங்க. நம்ம சபை நாகரிகத்தை கருத்துல கொண்டு நம்ம அந்த விளக்கத்துக்குள்ள போகல. இது முட்டாத்தனமான கருத்து. இந்த செயல் அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்லல. அதனால நம்ம என்ன செய்ய மாட்டோம், இதை அங்கீகரிக்க மாட்டோம் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அடுத்ததாக நாம மறுக்கக்கூடிய நிலையில உள்ள இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் காலத்துல உம்மு ஹராம் என்று அழைக்கப்படுகிற ஒரு சஹாபி பெண்மணி இருந்தாங்க. இந்த உம்மு ஹராம் வேற யாரும் இல்ல, உம்மு சுலைமுடைய கூட பிறந்த சகோதரி. உம்மு சுலைம் தெரியுமில்ல, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு உம்மா. உம்மு சுலைமுடைய கணவர் தான் அபூ தல்ஹா. உம்மு சுலைம் யுத்த காலத்துல கைதிகளுக்கு அங்க இருக்கக்கூடிய காயப்பட்டவர்களுக்கு உணவளிச்சாங்க, மருந்து போட்டாங்க, தண்ணி கொடுத்தாங்க. பெரிய தியாகத்துக்கு அடையாளமா யாரை சொல்லுவாங்க, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க வரலாற்றை படித்தா நம்ம புரிந்து கொள்ளலாம். அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய சகோதரி உம்மு ஹராமை பற்றிய வரக்கூடிய ஒரு செய்தியை நீங்க பாருங்க. இந்த செய்தி எங்க இடம்பெற்றிருக்கிறது என்றால் சஹீஹ் புகாரினுடைய 7001வது நபிமொழி. புகாரில 7001. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அடிக்கடி இந்த உம்மு சுலைமுடைய சகோதரி உம்மு ஹராமுடைய வீட்டுக்கு செல்வார்கள். இதை அறிவிக்கிறது யாருன்னா இந்த உம்மு ஹராமினுடைய சகோதரி பையன் அனஸ் தான் அறிவிக்கிறார். அனஸ் இப்னு மாலிக் அவர் அறிவிக்கிறார். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதுகுலு அலா உம்மி ஹராம் பின்த் மில்ஹான். உம்மு ஹராம் பின்த் மில்ஹானினுடைய வீட்டுக்கு நபிகள் பெருமகனார் செல்லக்கூடியவராக இருந்தார்கள். ஒரு முறை நடக்கல. இது நல்லா தெரிஞ்சுக்கங்க. நபிகளார் ஒரு அம்மையாரினுடைய வீட்டுக்கு போறாங்க. அவங்க அடிக்கடி போகக்கூடியவர்களாக இருந்தார்கள். தொடர்ச்சியாக என்ன வருது அப்படின்னு கேட்டா, கானத்த தஹத, அதாவது அவங்க யாராக இருந்தாங்கன்னா உபாதத் இப்னு சாமித் என்பவருடைய மனைவியாகத்தான் இந்த உம்மு ஹராம் என்பவர் இருந்தார். அந்த உம்மு ஹராமுக்கு கணவர் யாரு, உபாதத் இப்னு சாமித் என்று அழைக்கப்படக்கூடிய நபித்தோழர். ஃபதஹல அலைஹா யௌமன். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க போறாங்க. அது போய் அங்க இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ரசூல் அந்த இடத்துல அமர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்மு ஹராம் பேன் பார்த்து விட்டார்கள். அந்த செய்தி வருது. உம்மு ஹராம் என்பவர் நபிகள் பெருமகனாருக்கு பேன் பார்த்தாங்க. ஃபநாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் அப்படியே தூங்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சும்மா இஸ்தகல வஹுவ யல்ஹக், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சிரித்துக் கொண்ட நிலையில எந்திக்கிறாங்க. அப்ப உம்மு ஹராம் கேட்கறாங்க, மா யுல்ஹிகுஹு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களை சிரிக்க வைத்த காரியம் எது, எதுக்காண்டி சிரிக்கிறீங்க? அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க, என்னுடைய சமுதாயத்தில் பிற்காலத்தில் கடல் வழியாக அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்கிற ஒரு கூட்டம் வரும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உடனே உம்மு ஹராம் கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நானும் அந்த கூட்டத்தில் ஒரு ஆளா இருக்குன்னு எனக்காண்டி துவா செய்யுங்க. அப்ப நபிகள் பெருமகனார் துவா செய்தார்கள் என்று அந்த செய்தி வரக்கூடியதை நீங்க பார்க்கலாம். இப்ப இதுல நீங்க யோசிச்சு பாருங்க, இதுல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. இதுல மறுக்கிறதுக்கு என்ன இருக்கு? நபிகளார் ஒரு அம்மையார் வீட்டுக்கு போவாங்க. அந்த அம்மையார் பேன் பார்த்து விட்டாங்க. அந்த அம்மையார் வீட்டுல ரசூல்லா தூங்கினாங்க. பிறகு எந்திரிச்சாங்க. அடிக்கடி போய்கிட்டு இருந்தாங்க. இதுல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு இலகுவா நம்ம கடந்து போறோம். இதை யாரை பத்தி சொல்லி ஒண்ணுமே இல்லைன்னா கூட ஏத்துக்கலாம். பெருமானாரை பற்றி சொல்ற வார்த்தை இருக்குல்ல, அது மோசமான வார்த்தை. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? முத கேள்வி, உம்மு ஹராம் நபிகளாருக்கு யார்? உம்மாவா? உம்மா ஆமினா மௌத்தா போயிட்டாங்க. பால் கொடுத்த தாயா? கிடையாது. பால் குடி சகோதரியா? கிடையாது. உடன் பிறந்த சகோதரியா? ரசூல்லா உடன் பிறந்த சகோதரி கிடையாது. ரசூல்லா மகளா? ரசூல்லா மனைவியா? யாரு? இல்ல இவங்க ஒரு அந்நிய பெண். அந்நிய பெண்ணுடைய வீட்டுல இப்படி போகலாமா? பெருமானார் மீது சந்தேகமா? பெருமானார் நபிகள் பெருமானார் மொத்த உம்மத்துக்குமான தலைவர். நாம எந்த பாதை நடக்கணுமோ நம்மளை விட முதலா நடக்கிறது யாரா இருக்கும்? அல்லாஹ்வுடைய ரசூல். இது சந்தேகமாங்கிறது இல்லை. நபிகளார் இப்படி நடக்கவே மாட்டாங்கிறது அர்த்தம். நபிகள் பெருமகனார் இப்படியான காரியத்தில் ஈடுபட மாட்டாங்க. ஈடுபட மாட்டாங்கிறதுக்கு நம்ம சான்றுகள் அடுக்குவோமா?
திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்றான் பாருங்க, இன்னக்கல் அலா குலுக்கின் அதீம். சூரா கலம் 68வது அத்தியாயத்தின் ஆரம்ப வசனங்கள்ல அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்கள் மகத்தான நற்குணம் உடையவராக இருக்கிறீர் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்படியான பண்பு உடையவரை அல்லாஹ் எப்படி மகத்தான நற்பண்பு உடையவர்னு அல்லாஹ் சொல்லுவான். இப்ப அல்லாஹ் சொன்னது உண்மையா இருக்கணும், இல்ல இந்த செயல் உண்மையா இருக்கும். நம்ம சொல்றோம் அல்லாஹ் சொன்னதோ உண்மைங்கிறோம். அவர் மகத்தான நற்பண்பு உடையவர் தான். அவர் மாதிரியான தலை சிறந்த ஒரு குணத்தை, கண்ணியத்தை, மாண்பை, மதிப்பை பெற்றவன் இனி இந்த உலகத்துல வர முடியாது. யாரும் வர முடியாது. நீங்க லட்ச அபூபக்கரை கொண்டு வந்தால் ரசூலுல்லாஹ்விற்கு நிகரான அந்த நற்குணத்தை காட்ட முடியாது. கோடி உமரை கொண்டு வந்தால் நபிக்கு நிகரான அந்த கண்ணியத்தை நீங்க காட்ட முடியாது. நபிக்கு நிகர நபி தான் அந்த ஒழுக்கத்துக்கு. அப்படி அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு நபரை புகழாரம் சூட்டி காட்டுறான். இப்ப நான் ஒருத்தரை புகழ்றேன், என்ன ஒருத்தர் புகழ்றாருன்னா வெளிப்படை பார்வை தான். என் மறைமுகம் தெரியாது, என் மனைவிக்கு கூட தெரியாது. உள்ளத்துல நடக்கிறது கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. அல்லாஹ்க்கு தெரியாம இருக்குமா? இல்லப்பா எனக்கு தெரியாதுப்பா, அவர் மறைமுகமா பண்ண தப்புலாம் எனக்கு தெரியும் அப்படி அல்லாஹ் சொல்லுவானா? அல்லாஹ்க்கு மறைக்கிற காரியமே ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்தையும் அல்லாஹ் பார்ப்பான். எல்லாத்தையும் பார்க்கிறவன் சொல்றான் இவர் மகத்தான நற்பண்புடையவர். சூரா அஹ்ஸாப் 33:21 அல்லாஹ் சொல்றான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இவர் உங்களுக்கு அழகிய முன் உதாரணம். லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர் வ தக்கரல்லாஹ கஸீரா. அல்லாஹ்வை மறுமையை நம்பக்கூடியவர்கள், அல்லாஹ்வை அதிகம் அதிகம் திக்ர் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை முன் உதாரணமா எடுத்துக்கங்க. இப்போ எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும்? அப்படித்தானே வழங்க முடியும். நபிகள் பெருமகனார் ஒரு அந்நிய பெண்ணின் வீட்டிற்கு சென்றார்கள். அந்த அந்நிய பெண் நபிகள் பெருமகனாருக்கு பேன் பார்த்து விட்டார்கள். நபிகளார் அங்கே படுத்து உறங்கினார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை இது எல்லாருக்குமான சட்டமாதான் புரிஞ்சுக்க முடியும். நீ இது இல்ல இது ரசூலாக்கு மட்டும். அப்ப நபிகளார் வந்து மனிதர் இல்லையா, மலக்குமாரா? அப்படி சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டாங்க, பிரச்சனை இல்லையே. இல்ல நபிகளார் வந்து மனிதரே கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் தனியா இருந்தாங்க. யார் வந்தா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் பதறாங்க, நான் ரஹ்மான்ட்ட உன்னை விட்டு பாதுகாப்பு தேடுறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதறவே இல்லை. நீங்க ஏன் பயப்படுறீங்க? நான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த தூதுவன், இங்க எந்த தப்பு நடக்காது. ஏன்னா நாங்க மலக்குமார்கள் நாங்க மனுஷ மாதிரிலாம் நடக்க மாட்டோம். மனுஷ மாதிரி சாப்பிடுறது, மனுஷ மாதிரி தூங்குறது, மனுஷ மாதிரி தப்பு தண்டால ஈடுபடுறது, இதெல்லாம் எங்க வேலை கிடையாது அப்படின்னு நாங்க வானவர் தெளிவுபடுத்துறாரு. அப்போ வானவர்களுக்கு தான் தப்பு நடக்காது. வானவர் என்ன பண்ணுவார்? இப்போ உதாரணத்துக்கு வலது பக்கம் இடது பக்கம் 2 வானவர் இருக்கிறாங்க. நம்ம நிர்வாணம் குளிச்சாலும் நிக்கத்தான் செய்வாங்க. வருவாங்களா இல்லையா? மலக்குள் மௌத் வராரு உயிர் எடுக்கிறதுக்கு. இல்ல அந்த பொம்பளையால் குளிச்சுக்கிட்டு இருக்கு, குளிச்சு முடிச்சுட்டு வரட்டும், உயிர் எடுப்பு அப்படியே சொல்லுவோம்? சொல்ல மாட்டாங்க. எங்களுக்கு அது அந்த முகாந்திரமே கிடையாது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதுக்கு உட்பட்டவர்கள் கிடையாது. நாங்க அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு உயிர், அவ்வளவுதான். கணக்கெடுப்போம், உயிரை கொண்டு போவோம், இதான் எங்களுக்கு வேலை. வானவர்கள் தான் இந்த தன்மைக்கு அப்பாற்பட்டவர்கள். மனிதர்கள் இந்த தன்மைக்கு உட்பட்டவர்கள். உட்பட்டவர்கள் எப்படி இப்படி இருப்பாங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க எப்படி இப்படி இருக்க சொல்லுவாங்க அப்படிங்கறத யோசிக்கணும். இன்னும் சொல்ல போனா இது எத்தனை நபி மொழிக்கு இது மாற்றம்னு பாருங்களேன். ரசூலுல்லாஹ் ரமலான் பொழுதுல பள்ளியில இருக்கிறாங்க. நபியினுடைய மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா நபிகளாருக்கு உணவு கொடுக்க வராங்க. உணவு சாப்பிட்டாச்சு. நபிகள் பெருமானார் சஃபியா நாயகியோட வெளியே போறாங்க. வெளியே வீடு வரைக்கும், அவங்க அறை வரைக்கும் கொண்டு போய் விடுறதுக்கு அப்படின்னு ரசூலுல்லாஹ் நடக்க ஆரம்பிக்கும் போது 2 அன்சாரி தோழர்கள் கடந்து போறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க ஒண்ணுமே பார்க்கல, ஒண்ணுமே கவனிக்கல, போய்கிட்டே இருக்கிறாங்க. 2 பேர் கூப்பிடுறாங்க, வாங்க. இன்னஹா சஃபியா. இது யாரு? என் மனைவி சஃபியா. இது சொல்றது என்ன தெரியுமா பாடம்? நபி மனைவி தவிர யார்ட்டி பேச மாட்டாங்கன்னு அர்த்தம். இங்க இருட்டு, நீ யாரும் நினைச்சு பேசக்கூடாது. ஏதோ ஒரு பெண்ணு கிட்ட பேசுறாங்க நினைச்சிடக்கூடாது. இல்ல, நான் என் மனைவியை தவிர யார்ட்டி பேச மாட்டேன்னு உனக்கு தெரியும். கூடுதலா நினைவுபடுத்துகிற இது என் மனைவி தாங்கிறாங்க. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? உம்மு ஹராம் யாரு? இல்ல உம்மு ஹராம் யாரோ ஒரு சஹாபி பெண்மணி. அந்த சஹாபி பெண்மணி தப்பு செய்வாங்க. இங்க தப்பு செய்வாங்கிறது விஷயம் இல்லை. இப்ப உதாரணத்துக்கு பாருங்களேன், நபிகளார் சொன்னார்கள், ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண் தனிமையில இருந்தா 3வது யார் இருக்கிறா? ஷைத்தான் இருக்கிறான். இப்போ ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண் தனிமையில உட்கார்ந்துகிட்டு நாங்க தப்பு பண்ணலையே, எங்க உள்ளத்துல பாவம் இல்லை. இப்ப உங்க உள்ளத்துல பாவம் இல்லப்பா, நீ இருந்ததே பாவம். முதல்ல நீ நல்லவன், அவன் நல்லவன். நீங்க 2 பேருமே அப்பட்டமான ஒரு ஒழுக்கமுடையவர்கள். ஆனால் நீங்க இருந்த செயலே பாவம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அதுக்கு மாற்றமாக இந்த காரியம் நடந்திருக்குமா? நீ யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க வந்து ஒரு அந்நிய பெண் கிட்ட தன் தலையை கொடுத்தாங்க, பேன் பார்க்க விட்டாங்க. ரசூலுல்லாஹ்வை எந்த பெண்ணும் தொட்டதே கிடையாது. அப்படியே ஒரு நபிமொழி இருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் பையத் எடுப்பாங்களாம். நபிகளார் காலத்துல யாராவது இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு நபியை சந்திக்க வந்தா ரசூல் என்ன செய்வாங்க? அந்த கையை பிடிச்சுக்குவாங்க. கையை பிடித்துக் கொண்டு பையத் உறுதி பிரமாணம் செய்வார்கள். இப்ப அல்லாஹ்வை தான் வணங்கணும், நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர், ஏத்துக்கிறியா நீ? நான் ஏத்துக்கிறேன். நீ திருடக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, அவதூறு பேசக்கூடாது, போர்ல இருந்து புறமுதுகிட்டு ஓடக்கூடாது, உன் பிள்ளையை கொல்லக்கூடாது, நான் செய்ய அதெல்லாம் கரெக்டா இருந்துக்குவேன் அப்படின்னு சொன்னாதான் ஒரு இஸ்லாத்துக்குள்ள வந்த மாதிரி. இது ரசூலா காலத்துல வாழ்ந்த அந்த இடத்துல இருந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்களுக்கு தான்.
இப்ப வேற எங்கேயோ ஒருத்தர் இஸ்லாத்தை ஏத்துக்குவார், அவருக்குலாம் அந்த ரூல் இல்லை. இப்ப நம்ம இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோம், நமக்கு அந்த ரூல் இல்லை. நபிகளார் காலத்தில் நபி முன்னாடி வாழ்ந்து ஒரு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா ரசூலா என்ன பண்ணுவாங்க, கூப்பிட்டு கையை பிடிச்சி பையத்தை எடுப்பாங்க, உறுதி பிரமாணம், ஒரு சத்திய பிரமாணம் எடுப்பாங்க. சரி, பெண்ணா இருந்தா என்ன செய்வாங்க, தள்ளி நிறுத்திடுவாங்க. கொஞ்சம் தள்ளி நில்லுமா, நீ திருடக்கூடாதுமா, ஏமாத்தக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, போர்ல இருந்து ஏதாவது அந்த உன் பிள்ளையை கொல்லக்கூடாது, அவதூறு பேசக்கூடாது, எல்லாம் செய்வியா, கரெக்டா இருப்பியா, நீ கரெக்டா இருப்பேன், அவன் போ, கிளம்பு, வீட்டுக்கு போ, முடிஞ்சு போச்சு. அடுத்த பெண்ணாக இருந்தா ரசூலாவுடைய நடவடிக்கை என்ன, வாய் வார்த்தைகளா கேட்கறது, இதெல்லாம் நடப்பியாமா, அவ்வளவுதான். ஆனா இருந்தா ரசூலா என்ன பண்ணுவாங்களா, கையை பிடிச்சுக்குவாங்க, எப்ப இதெல்லாம் நடப்பியா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம நபிகள் பெருமகனார் சத்திய பிரமாணம் செய்யும் போது இதுதான் அல்லாஹ்வுடைய ரசூலின் ஒழுக்கமாக இருக்குது. ஆயிஷா நாகி அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எந்த ஒரு அந்நிய பெண்ணின் கரத்தை கூட தொட்டது கிடையாது. இந்த டச் யதார்த்தமா நடக்கும், அப்படி கூட நடக்காது. இங்க போனா பொம்பளைல தொடர மாதிரி இருக்கும், ரசூலா அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. எதுக்கு அங்க போகணும், போனா தொட வேண்டி வரும்ல, நம்ம எதுக்கு அந்த இடத்துக்கு போகணும், நம்ம இந்த பக்கம் போயிருவாங்க. இப்படிப்பட்ட பண்பாடு கொண்ட அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா என்ற அம்மையாரினுடைய வீட்டுக்கு அடிக்கடி செல்வார்கள், அவங்க பேன் பார்த்து விடுவார்கள் என்கிற இந்த சம்பவம் நபிகளாரினுடைய பண்பையத்துக்கு ஆசைப்படுத்து. சரி, ரொம்ப வேண்டாம், நம்ம நபிகளார் அளவுக்கு கண்ணியமானவர்களா கிடையாது இல்ல, நம்மள தரை மட்டும், ரசூலா கால் நரம்பு தூசி கூட நம்ம சமமாக மாட்டோம். நீங்க இப்படி பண்ணீங்கன்னு வேற ஒருத்தன் பேச சும்மா இருப்பீங்களா, இல்ல இவர் வந்து அந்த பெண் வீட்டுக்கு போயிட்டு வருவாரு, அவங்க பெண் பார்த்து விடுவாங்க அப்படின்னா ஏத்துக்குவீங்களா? சரி, இதே காரியத்தை ஒரு சகோதரி சொல்லி உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வருவாரு, நீங்க பெண் பார்த்து விடுவீங்க அப்படின்னா ஏத்துக்குவாங்களா? கட்டுமையா கோபம் வரும், வெறுப்பு வரும், எவ்வளவு பெரிய அவதூறு. அப்படி நமக்கு நல்ல தெரியும் நபிகள் பெருமகனாருடைய கண்ணியத்துல 100ல் 1% கூட நமக்கு கிடையாது. ஆனா என்னை பற்றியோ என் குடும்ப பெண்களை பற்றியோ என்னை சார்ந்தவர்களை பற்றி பேசினாலே எனக்கு ஆத்திரம் தாங்கல. பெருமானார் நம்மை விடலாம் கண்ணியத்தினுடைய உச்சம், ஒழுக்கத்துல உச்சமானவர். ஆனா அவங்க செஞ்சிருப்பாங்க அப்படின்னா எவ்வளவு மோசமான கருத்தை வந்து இஸ்லாத்தின் பேரால் இவங்க நியாயப்படுத்த பார்க்கறாங்க பாத்தீங்களா? அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த செய்தி உம்மு ஹராம் செய்தி உண்மைனா இந்த செய்திலாம் பொய் அப்படி சொல்லணும்ல. ஆயிஷா நாகி சொல்றாங்க கையை தொட்டது கூட கிடையாது, அப்ப அது பொய். ரசூலுல்லாஹ் பையத்தை எடுக்கும்போது பெண்களை வந்து தள்ளி நிறுத்திக்குவாங்க, அது பொய். ஒரு செய்தி நியாயப்படுத்த நபிகளாரினுடைய ஒழுக்கம் சம்பந்தமாக வர எல்லா செய்தியும் பொய்ப்படுத்தணும். நாம என்ன சொல்றோம்னா அந்த செய்தி எல்லாம் உண்மை, இந்த செய்தி பொய்யுங்கிறோம். இப்படி சம்பவமே நடந்தே இருக்காது. நபிகளார் அப்படி எந்த பெண் வீட்டுக்கும் போக மாட்டாங்க. யார் வீட்டுக்கு போனாங்க? அல்லாஹ்வுடைய ரசூல். ரசூல்லா ஆண்களுக்கான பெண்களுக்கான ரோஷ உணர்வுக்கு மதிப்பு கொடுத்தாங்க தெரியுமா உங்களுக்கு? ஒண்ணு இல்ல, ரொம்ப இல்ல, சொர்க்கத்துக்கு போனாங்க நபிகள் பெருமகனார். கனவுல ஒரு வீட்டை பார்த்தாங்க. யார் வீடு? உமர் ரலியல்லாஹு வீட்டை பார்த்தாங்க. என்ன தோணுச்சு? உள்ள போகணும்னு ஆசை வந்துச்சு. யாராவது வீட்டுக்குள்ள இருக்காங்களா? கிடையாது. உமர் கையில கொடுத்தாச்சா, அந்தாங்க பிடிங்க உமரை சாவி அப்படின்னு கொடுத்தாச்சா? கொடுக்கல. அது உமருக்கு கட்டப்பட்ட வீடு. நபிகளாருக்கு இப்ப போக வாய்ப்பு கிடைச்சது. உள்ள போய் பார்த்துட்டு வந்தா என்ன இருப்பது? உள்ள போக நினைச்ச ரசூல் என்ன நினைச்சாங்கன்னா, உமரின் ரோஷம் எனக்கு ஞாபகம் வந்தது, வெளியே வந்துட்டேன். அப்போ அதாவது இது கரண்ட்ல கிடைக்காத ஒரு வீடு, கற்பனை இல்ல. அதாவது இப்ப வரைக்கும் அது கற்பனை தானே, போனதுக்கு அப்புறம் தான் ரியாலிட்டி. இப்ப வரைக்கும் அது என்னது? அது ட்ரீம்ல உள்ளதுதான், அது ஒரு கனவாக உள்ள இடம் தான். நம்ம இப்போ வந்து நம்மளை பார்த்து சொல்றாங்க உங்க வீட்டை நான் பார்த்தேன், நம்ம சந்தோஷப்படுறத தாண்டி வேற என்ன செய்ய முடியும்? எங்க வீடா நாளைக்கு போய் நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. அப்ப இப்போதைக்கு அது கற்பனையில் உள்ள வீடு, அது உண்மைதான். ஆனா நபிகளார் சொன்னதுல இருந்து அதை நம்ம விஷுவலாலாம் கொண்டு வர முடியாது, நேரடியா போய் பார்க்க முடியாது, வீட்டு சவுத்த கதவெல்லாம் தொட்டு பார்க்க முடியாது. நம்ம புரிஞ்சுக்கலாம், இருக்கும் நம்பலாம், அவ்வளவுதான். அதை தாண்டி ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த வீட்டுக்குள்ளேயே உமர்ட்ட பென்ஷன் கேட்காம இப்படி உள்ள போக அப்படின்னு நினைச்ச ரசூலுல்லாஹ் இங்க வந்து இந்த உபாதத்துக்கு சாமி ரசூலுல்லாஹ் அனுமதி கட்டு போனாங்கன்னு இருக்கா? அடுத்தவங்க வீட்டுல போலாமா? சரி, நபிகளார் தான் வீட்டுக்கு யாராவது வந்தா என்ன செய்வாங்க? நம்ம அதையும் சேர்த்து பார்க்கணும்ல. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆயிஷா நாயுடைய அறைக்குள்ள ரசூலுல்லாஹ் வராங்க. ஆயிஷா நாயகி பக்கத்துல ஒருத்தர், பக்கத்துல கொஞ்சம் தள்ளி ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கட்டுமையான கோபம். இங்க பேன்லாம் பார்க்கலையே, நபி கோபப்படக்கூடாது, கரெக்டா இல்லையா? இங்க பேன் பார்க்கலையே, இங்க அடிக்கடிலாம் வரல, இப்பதான் முதல் டைம் பார்க்கறாங்க. ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ் எப்படி ஆண்களில் கற்பொழுக்கத்துக்கு மேன்மை பெற்ற நபரோ, ஆயிஷா நாயகி பெண்களில் கற்பொழுக்கத்துக்கு மேன்மை பெற்ற நபர். கோபம் இல்லாம ரசூலுல்லாஹ் இந்த செய்தியின்படி பார்த்தப்ப படக்கூடாது, ஆனா கட்டுமையான கோபம். ஆயிஷா நாயகி இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. நபிகளாருடைய கோபத்தை முகத்தை வச்சு நான் கண்டுபிடிச்சேன். உடனே பதறிட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை இவரின் பால் குடி சகோதரர். இவர் யாரு? எனக்கு பால் கொடுத்த தாயும் இவருக்கு பால் கொடுத்த தாயும் ஒரே அம்மா. அப்ப எனக்கு ஒரு தம்பி மாதிரி காக்கா மாதிரி ஆயிடுவாரு, அண்ணன் மாதிரி ஆயிடுவாரு. நான் அதனால தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கோபம் குறையுது. குறைஞ்சிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயிஷாவே பால் குடி சகோதரன் தெளிவுபடுத்தி கேட்டாங்க.
அது தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இது சின்ன வயசுல நீ குழந்தையா இருக்கும்போது நடந்தது, அது அவர் தானே உனக்கு தெரியுமா இல்லையா? நீ கொஞ்சம் தெரிஞ்சுக்க. அது மட்டும் இல்லாம ஒரு டைம் கொடுத்தாலும் இதுல போன செய்திக்கான விளக்கமும் இருக்கு. ஒரு டைம் கொடுத்தாலும் என்ன கிடையாது, பால் குடி உறவு கிடையாது. ரசூல் அங்கேயே கோவப்படணும் அவசியமே இல்லையே. உம்மு ஹராம் வீட்டுக்கு நபிகள் பெருமகனார் போனது உண்மை, என்ன கோவமே பட்டிருக்க வேண்டாம், அப்படியே அவன் ஒன்றும் பிரச்சனை இல்லாம இருக்கணும். ஆனா கடுமையா கோவப்படுறாங்க, இதுதான் நபி. கோவப்பட்டாங்களா, இதுதான் நபியினுடைய உண்மையான குணம். நீங்க உம்மு ஹராம் வீட்டுக்கு போனாங்கன்னு சொல்றீங்க, அது நபியினுடைய குணமே கிடையாது, அது நபியே கிடையாது. நீங்கள் யாரையோ யாரு கூட கொண்டு வந்து இணைப்பதற்காக இந்த செய்தியை கொண்டு வந்து ஒரு அசிங்கத்தை ஆபாசத்தை பெருமானார் மூலமாக இந்த இஸ்லாத்துக்குள்ள குடி கொண்டு வந்து விடலாம் என்று நினைக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஈமான் கொண்டவர்கள்ட்ட வந்து வெக்கக்கேடான காரியம் பரவணும்னு நினைக்கிறான், அவன் மறுமையால மாட்டுவான். கடுமையான கூட்டத்துக்கு போயிருவான். ஈமான் கொண்டவன் அந்த காரியம் வரக்கூடாது. நான் சொல்ல போனா நம்ம எல்லா காரியத்திலும் வெக்கத்துல ஒரு படி மேலதான் நிக்கணும். இதுல வந்து இறங்கி போயிடவே கூடாது. ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன், அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த செய்தி வந்து சஹீஹ் புகாரில வருது. ஈயாக்கும் வதுஹூலு அல நிசா, பெண்கள் இருக்கிற சபைக்கு ஆண்கள் நீங்க போகாதீங்க. இந்த செய்திக்கு மாற்றமா? நம்ம எத்தனை செய்தி எடுக்கணும், அதுக்கு மாற்ற மாதிரி இந்த செய்திக்கு மாற்றம். நபி என்ன சொல்றாங்க, பெண்கள் இருக்கிற சபைக்கு ஆண்களே நீங்க போகாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நபி தோழர் கேட்கிறாரு, அராய்துமுல் ஹம்ப், இந்த கொழுந்தன் ஒரு உறவு இருக்கா இல்லையா, கொழுந்தன் கொழுந்தியா அப்படின்னா யாருன்னு கேட்டா, ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளையோடைய அண்ணன் தம்பி, ஒரு ஆணுக்கு மனைவியுடைய அக்கா தங்கச்சி, லாத்தா தங்கச்சி மனைவிக்கு, இதுதான் இந்த கொழுந்தன் கொழுந்தியாங்கிற உறவு. இந்த உறவு இருக்குல்ல, ரொம்ப டேஞ்சர். ஏன் டேஞ்சர்? நீங்க அக்கா தங்கச்சி மாதிரி பழகுவீங்க, அண்ணன் தம்பி மாதிரி பழகுவீங்க, ஆனா இது அண்ணன் தம்பி நீங்க கிடையாது. எங்கேயோ இருக்கிற ஒரு ஆம்பளை எங்கேயோ இருக்கிற பொம்பளைட்ட அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகுவானா? பழக மாட்டான். ஆனா இங்க நீ பழகுவ. ஓன் லாத்தாவை நான் கல்யாணம் முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு இவர் பேச ஆரம்பிப்பார். ஆமா, என் லாத்தா மாப்பிள்ள இல்ல, அது எனக்கு வாப்பா மாதிரி இல்ல, அப்படி அண்ணன் மாதிரி இல்ல அப்படின்னு பழக ஆரம்பிக்கும். டேஞ்சர். ரசூலா சொன்னாங்க, ஹம்புல் மவுத், இது மவுத்துக்கு சமம். இது எவ்வளவு மோசமான உறவு தெரியுமா? மவுத்துக்கு சமானம். மைய இருந்தா தனியா போவியலா, மார்க்கெட்டில் பேய் பிசாசு கிடையாது, ஆனா தனியா இருந்தா ஒரு பயம் வருமே, அப்படி பயந்து ஓடி இருங்குது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க, ஓடி இருங்க, நிக்காதீங்க. அவ்வளவு மோசமாக பெண்களுடைய சபையில ஒரு ஆண் போறதா, ஆண்கள் சபையில பெண்கள் போறதா மார்க்கம் தடுக்குது. உஸ்மான் ரலியல்லாஹு வராங்க. அபூபக்கர் வரும்போது, உமர் வரும்போது தன் ஆடையை சரி பண்ணாதவர் அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க உஸ்மான் ரலியல்லாஹு வரும்போது ஆடையை சரி பண்றாங்க. ஆம்பளை தானே வராங்க, பொம்பளை இல்லையே, பொம்பளை இல்லையே. அப்ப என்ன பண்ணிருக்கணும், ஒன்னும் பிரச்சனை இருக்கணும். அவர் வெக்கப்படுறாரு. அப்ப மார்க்க எதுக்கு அங்கீகாரம் கொடுக்க தெரியுமா? வெக்கப்பட்டு நமக்கு ஹலாலான காரியத்தை போன்று இருந்தா கூட இந்த காரியத்தை நீங்க விலகி நிக்கிறது தான் மார்க்க உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கு. நல்ல காரியம். மார்க்க அடிப்படையில் ஒரு தாய் வந்து ஒரு தாயை ஒரு பருவயதை அடைஞ்ச ஒரு புள்ள வந்து முத்தம் கொடுக்கறது தப்பா? தப்பு கிடையாது. இல்ல தப்பு கிடையாது, நான் கொடுக்க மாட்டேன்னா மார்க்க அவருக்கு தான் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கு. கரெக்ட், நல்ல காரியம். என் மகள் பருவயதை அடைஞ்சிட்டா, அவளுக்கு வயசு 20 ஆயிட்டு, கல்யாண வயசு ஆயிட்டு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தூக்கி கொஞ்சம் விளையாண்டு நெத்தியில முத்தமிட்டு, கன்னத்துல முத்தமிட்டு, பிடரியில முத்தமிட்டு, உச்சந்தலையில முத்தமிட்டு, அப்படிலாம் நாம வந்து கொஞ்சம் விளையாண்ட காலம் உண்டு. இப்ப 20 வயசு ஆயிடுச்சு. என்னத்தான் இருந்தாலும் நீ பருவத்தை அடைஞ்சிட்டமா, என் பொண்ணாவே இருந்தாலும் கொஞ்சம் ஒதுங்கிக்க, இப்படி சொன்ன மார்க்க அதை கண்ணியப்படுத்து. இதான் கரெக்ட். அதான் வெக்க உணர்வு. 6 வயசு பிள்ளையா இருக்கும்போது தூக்கி முத்தம் கொடுத்த மாதிரிலாம் 16 வயசு பிள்ளைய தூக்கி முத்தம் கொடுக்க முடியாது இல்ல. வாப்பா பிள்ளைக்கே இவ்வளவு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷனை போடுற இஸ்லாம், வெட்க உணர்வை பத்தி பேசுற இஸ்லாம், இது எப்படி மார்க்க அடிப்படையில் அங்கீகாரம் கொடுத்துருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, நபிகளாருக்கு மட்டும் பாங்க. அங்க வந்து சொன்னாங்கல்ல, சாலிமுக்கு மட்டும்னு சொன்ன மாதிரி இங்க என்ன சொல்லுவாங்க, நபிகளாருக்கு மட்டும். நல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, எதை நாம கடைபிடிக்கணுமோ ஒழுக்கம் ரீதியாக, அமல் ரீதியாக, அதுல நபி நமக்கு முன்னால் நிற்பாரை தவிர ஒரு நாள் பின்னால் நிக்க மாட்டார். நமக்கு 5 வேளை, ரசூலுக்கு 4 வேளை கிடையாது. நமக்கு 30 நாள் நோன்பு, ரசூலுக்கு 20 நாள் நோன்பு கிடையாது. நமக்கு வந்து என்னன்னா ஜிஹாது வந்து கடமை, நபிலாம் வரமாட்டாங்க, வீட்டுக்குள்ள உட்காந்துக்குவாங்க, தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, கிடையாது. நமக்கு எதுவெல்லாம் மார்க்கமோ அது எல்லாத்தையும் நபி முதல்ல நிற்பாங்க. அப்படி சொல்லி தானே பிரச்சாரமே பண்ணாங்க. 40 வருஷம் வாழ்ந்திருக்கேன்னு என்கிட்ட ஒரு தப்பு பார்க்க முடியுமா அப்படின்னு சொன்ன அல்லாஹ்வுடைய ரசூல், அடுத்து 23 வருஷம் இப்படி ஒரு தப்பு நீங்க அபாண்டத்தை சுமத்துறீங்களே இந்த செய்தியின் மூலமாக, இது யாரை திருப்திப்படுத்துறதுக்கான காரியம்? 40 வருஷ காலத்துல நடக்காத தப்பு நுபுவத்தான இறைச்சம் கூடி இருக்கணும், குறைஞ்சிருக்கணுமா? கூடி இருக்கணுமே, ஹை லெவல்ல போயிருக்கணும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு. நபி அதான் நபி ஒரு இடத்த சொல்றாங்க, ஒரு முறை ரசூலா கால் வீங்க தொழுகிறாங்க. அப்போ ஒரு நபி தோழர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கறாங்க, உங்க பாவத்தை தான் அல்லாஹ் மன்னிச்சிட்டானே, நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமம் எடுத்து தொழுவணும். கட்டுமையா கோவம் வந்துச்சு ரசூலுக்கு. உங்களில் அல்லாஹ்வை அதிகம் அறிந்தவன் நான், உங்களில் அல்லாஹ்வை அதிகம் பயப்படுபவன் நான். நீங்க என்ன காட்டுறீங்க? அல்லாஹ்வை அதிகம் பயப்படுபவர் செய்யற காரியம் அது. இப்ப இந்த செய்தி, இந்த செயல் சரின்னு சொன்னா நான் காட்டின எல்லா ஆதாரம் பொய்ன்னு வரணும்.
நாம என்ன சொல்றோம்னா எல்லா ஆதாரமும் உண்மை, இது பொய், இது குப்பை. கண்டவன் கழிவன் எவனோ ஒருத்தன் பேசின ஒரு வார்த்தையை கவனக்குறைவோடு தாபீன்களோ தபா தாபீன்களோ பரப்பி இருக்கலாம், பேசி இருக்கலாம், புகாரி இமாம் தவறுதலாக பதிவு செய்திருக்கலாம். அவ்வளவுதான், சிம்பிளா முடிஞ்சு போச்சு. நீங்க இது பெருசா பாரத தூரமா பார்க்க வேண்டியதே இல்லை. எப்படி ஆயிஷா நாய் கிட்ட வந்தது, அல்லாஹ்வை ரசூலுல்லா மேராஜ் பயணத்துல பார்த்தாங்க, நம்ம பொய்யின்ட்டாங்க. அப்படி எவனா சொன்னா என்னது, அது பேர் பொய். அந்த யாராவது ஒருத்தர் வந்து மௌத்தாகும் போது அவருக்காண்டி அழுதா ஜனாசாக்கு வேதனையாம தப்பு, உமர் வந்து தவறா கேட்டுட்டாரு, அது அப்படி கிடையாது அப்படின்னாங்க ஆயிஷா நாய். உடனே அடிச்சுட்டாங்க. அதை ஏத்துக்கிட்டா எல்லா ஆதாரத்தையும் நான் மறுக்கணும். நான் எல்லா ஆதாரத்தையும் ஏத்துக்கிட்டு அதை மறுத்துட்டேன்னு நாங்க. அப்ப அதே அடிப்படை தான் நாங்க சொல்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு முறை கூட பாவமான காரியத்தில் ஈடுபட்டதில்லை. ரசூலுல்லாஹ் ஈடுபட்ட பாவம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய செயல்கள், அல்லாஹ்வுடைய அதிகாரம், அல்லாஹ்வுடைய சட்ட காரியங்கள்ல சட்டம் வரதுக்கு முன்னாடி சில காரியத்தில் ஈடுபட்டுப்பாங்க. இதுதான் நபிகளாறு செஞ்ச ஆக பெரிய பாவமே. இதெல்லாம் வாங்க முடியும். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 63 ஆண்டு கால தலை சிறந்த அந்த ஒழுக்கத்தை ஒரு நாள் கூட நம்ம வாழ முடியாது. அது மாதிரி ரசூலுல்லாஹ் 63 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையை ஒரு நாள் கூட அவ்வளவு அக்யூரேட்டா தெல்ல தெளிவாக சிந்தாம சதராம அந்த ஒழுக்கத்தோடு வாழ்வதுங்கிறது சாத்தியப்படாத ஒரு காரியத்தை போன்றது. அதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் நபிகளாரை சொன்னான், இன்னக்கல் அலா குலுக்கின் அதீம், நபியே நீங்கள் மகத்தான நற்பண்புடையவர். அப்ப அந்த பண்புகளை, அந்த குர்ஆன் ஆயத்துகளை, ஏனைய பல நபிமொழிகளை மறுக்க வைக்கக்கூடிய வகையில் இந்த செய்தி இருப்பதனால் நாம இதை மறுக்கிறோம். இப்ப நாம வந்து உங்களுக்கு இந்த 5 வாரத்துல 3 நபிமொழிகளை பற்றி நாம மறுக்கிற 3 செய்திகளை சொன்னோம். நபிகளாருக்கு சூனியம் வைக்கப்பட்டதாக வரக்கூடியது, சாலிம் என்கிற ஒரு வயது வளர்ந்த ஒரு நபி தோழர் ஒருவருக்கு, தாடி வளர்ந்தவருக்கு பால் கொடுக்க சொல்லி நபிகள் பெருமகனார் சிரித்துக் கொண்டே பேசினார்கள் என்று வரக்கூடிய செய்தி. நபிகளார் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு செல்வார்கள், அவங்க பேன் பார்த்து விடுவாங்க. இதை தாண்டி எல்லாம் அதுல, அதாவது இதுக்கு நியாயம் கற்பிக்கிறோம், இதுல இருக்கிறதே பரவாயில்ல, இவனை நியாயம் கற்பிக்கிறோன்னு பேசலாம்னு பாருங்க, அது மோசத்திலும் மோசம். கொஞ்சம் ஹதீஸ் இருக்குன்னு மட்டுமாவது போயிருங்க, அல்லான்னு வாயை மூடிட்டு போங்க. அது சரிதான் தெரியுமா அப்படின்னு அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்க, எவ்வளவு மோசம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களை கேவலப்படுத்தக்கூடிய வகையில் தான் இவர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். எனவே நம்ம மறுக்கிறது இதை தாண்டிய சில செய்திகளும் இருக்கிறது. ரொம்ப பிரதானமா இந்த 3 தான். 15-20 ஆண்டுகளாக இந்த 3 செய்திகளைத்தான் நம்ம மறுக்கிறோம். இப்ப வந்து இந்த தலைப்பு நம்ம ஏன் எடுத்தோம்னா, ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, நீங்க வந்து சகட்டு மணிக்கு வந்து நபிமொழிகளை நீங்க மறுக்கிறீங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கப்படுது, அதனால தான் பல பேர் இந்த ஜமாத்திலிருந்து வெளியே போயிட்டாங்க. ஜமாத்திலிருந்து வெளியே போனதுக்கு நிறைய காரணம் உண்டு, இதெல்லாம் காரணம் கிடையாது. இது வந்து ஒரு பொய்யான காரணம். இங்க இருக்கிற வரைக்கும் இது சரி. இப்ப நான் சொல்றேன், இங்க இருக்கு, இதான் நான் நியாயப்படுத்துறோம்ல. நாளைக்கு நான் அந்த ஜமாத்தை விட்டு போயிட்டா அவங்க குர்ஆனுக்கு மாற்றம்னு ஹதீஸை மறுக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை மறுக்கலாமான்னு நான் பேசினா நான் பொய்ன்னு அர்த்தம். நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, இங்க இருந்து நான் நியாயம் கேட்கணும். இல்லைங்க எனக்கு யோசிச்சு பார்த்தேன் சரியில்லையே அப்படிங்கிறது நான் ஃபைட் பண்ணணும். ஃபைட் பண்ணி எனக்கு தீர்வு கிடைக்கலன்னு நீங்க, இல்லைங்க நான் முன்னாடி ஏத்துக்கிட்டேன், அப்புறம் உள்ளே யோசிச்சு பார்த்தேன், ஆய்வு பண்ணி பார்த்தேன், எனக்கு சரியும் படலையே, நான் உள்ளன்னு சண்டை போட்டேன், எனக்கு ஏத்துக்கல, அதனால தான் ஜமாத்தை விட்டு வெளியே வந்தேன்னு வரணும். அப்படி யாரும் போல.
எல்லாம் வேற ஏதோ ஒரு காரணத்துக்கு ஜமாத்தை விட்டு புள்ள கல்யாணத்துக்கு போயிருவாங்க. இங்க இருந்தா பண்ண முடியாது இல்ல, இங்க இருந்தா ஊடு வாங்க முடியாது, ஊடு கொடுக்க முடியாது, பிரச்சனை உண்டு. எதையாவது ஒரு காரணம் வச்சு இதாண்ட வாய்ப்புன்னு எஸ் ஆயிடுறது. போயிட்டு அவங்க ஹதீஸை மறுக்கிறாங்க, தான் அந்த கூட்டத்தோட இல்லை அப்படிங்கிறதுலாம் ஏற்புடைய ஒரு காரியம் கிடையாது. நாம புகாரியில் முஸ்லிமில் ஏனைய நபிமொழி தொகுப்பில் வரக்கூடிய அறிவிப்பாளர் தொடர் ரீதியாக வரக்கூடிய நபிமொழிகளை நாம் மறுக்கிறோம், எல்லாவற்றையும் இல்லை, ஒரு சிலது. அதுவெல்லாம் குர்ஆனுக்கும் ஏனைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட நபிமொழிகளுக்கும் மாற்றமாக அமைந்திருக்கிறது என்ற காரணத்துக்காகத்தான் அதை நாங்கள் மறுக்கிறோம். இப்போ நாங்க சொல்றோம் முரண்பாடு இல்லைன்னு புரிய வச்சுட்டா நாங்கள் அதை ஏற்போம். இது சூனியம்லாம் முரண்பாடே கிடையாதுங்க. ரசூல்லா உம்மு ஹராம் வீட்டுக்கு போனது உண்மைதான். உம்மு ஹராம் யார் தெரியுமா? ரசூல்லாக்கு சாச்சின்னு சொல்லிட்டு போங்க, பிரச்சனையே கிடையாது. ஆதாரத்தை காட்டுங்க. ரசூல்லாக்கு சாச்சினா சாச்சி மடியில படுத்தா தப்பா? சாச்சி பேன் பார்த்தா தப்பா? தப்பு கிடையாது. அப்படி காட்டிட்டு போங்க. இல்ல சாலிமுக்கு பால் குடிச்சுனாங்க, சாலிம் 1.5 வயசு பிள்ளைன்னு சொல்லுங்க, பிரச்சனையே இல்லை. நீ அப்படித்தானே காட்டணும். ஆதாரத்தை இதுல முரண்படாத வகையில் நீங்க விளக்கம் கொடுத்துட்டா இந்த செய்திகளை நம்ம ஏற்கலாம், யாருக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை. மீண்டும் நாங்கள் நினைவுபடுத்துறோம், நபிமொழிகள்னா என்னன்னு தெரியாத ஒரு காலத்தில் அல்லாஹ்வுடைய பேரொருளால் நபிமொழியை பின்பற்றுவதன் அவசியம் என்று சொல்லி அன்றிலிருந்து இன்று வரை எத்தனையோ பல நூற்றுக்கணக்கான நபிமொழிகளை மக்கள் மத்தியில் வாழ்வியலில் கொண்டு வருவதற்கு அல்லாஹ் எங்களை காரணமாக்கி இருக்கிறோம். அப்ப நாங்க என்னன்னா வேண்டும் என்று மனமுரண்டுக்கு தெய்வதாட்சனை பார்க்காமல் இந்த செய்திகளை சகட்டு மினிக்கு மறுக்கிறோங்கிறலாம் அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு. இத்தனை ஆயத்துகள் இத்தனை ஹதீஸை வைத்து இந்த செய்திகள் பொய்யானது என்பதைத்தான் நாம் சொல்லுகிறோம். மாற்று கருத்து உள்ளவங்க இதுக்கு விளக்கம் கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிருச்சுங்கிறத இதற்கு பதிலாக சொல்லி இந்த உரை, இந்த தலைப்பை இதோடு நிறைவு செய்கிறோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய மாவட்டம் சார்பாக மாபெரும் மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் ஒன்று ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். உங்களுக்கு தகவல் வந்திருக்கும். சரியாக மதியம் 2 மணி அளவில் இங்கிருந்து வாகனம் புறப்படும். 3-3:15 அங்கே கண்காட்சி அரங்கங்கள் உண்டு. முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொதுக்கூட்டங்கிறனால அனைத்து சகோதர சகோதரிகளும் குடும்பத்தாரோடு கலந்து கொள்ளுங்கள். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.